தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த போரை உடனே நிறுத்தணும் அப்படின்னா நீங்க என்னென்ன செய்யணும், எங்களோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு ஈரான் சில கண்டிஷன்ஸை வகுத்திருக்காங்க. இதை பத்தியும் இந்த கான்ஃபிளிக்ட்ல அமெரிக்காவோட சில ஏர்மேன்லாம் காணாம போனாங்களா, அவங்க சார்ந்த முக்கியமான அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த ஈரான் நாங்க சொல்ற இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா 15 ப்ரொபோசல்ஸை முன் வச்சா ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஈரான் 10க்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்கன்னு செய்தி நடுவில் வந்துச்சா? இதை தாண்டி ஈரான் இப்ப என்ன பண்ணிருக்கு, ஒரு 6 பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு ப்ரொபோசலை முன் வச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா மொதல் ப்ரொபோசலு, எல்லா விதமான அட்டாக்ஸையும் நீங்க நிறுத்தணும். எல்லா விதமான அட்டாக்ஸையும், இந்த பிரிட்ஜை மட்டும் தான் அடிப்பேன், மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸை மட்டும் தான் அடிப்பேன், நியூக்ளியர் பிளான்ட்டை மட்டும் தான் அடிப்பேன், இப்படிலாம் சொல்லாம எல்லா அட்டாக்ஸையும் நிறுத்தணும். நீங்க நிறுத்துங்க, இட் மீன்ஸ் அமெரிக்கா மட்டும் இல்ல, இஸ்ரேலை நிறுத்த வைங்க. நீங்க நிறுத்தினா நாங்க நிறுத்துறோம், போர் நின்றோன்றாங்க. ரெண்டாவது கண்டிஷன், எங்க மேல 1008 சாங்ஷன்ஸை போட்டு வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் லிஃப்ட் பண்ணி விடுங்க. ஒரு சாங்ஷன் கூட பேலன்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி விடுங்கன்னு ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன், எங்களோட ப்ராக்சிஸ் அடிக்கிறீங்களா அது வேண்டாம். ஸோ ஈரான் மண்ணில் மட்டும் இல்ல, எங்களோட ப்ராக்சிஸ் இருக்கிற மண்ணிலையும் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. அது ஹெஸ்புல்லாவோட மண் இருக்குல்ல ஏமனு, அங்கேயும் இஸ்ரேல் அடிக்க கூடாது, அதையும் கண்டிச்சு நிறுத்த சொல்லுங்க. மூணாவது. நாலாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் ஈரானுக்குள்ள அடிச்சு நாசம் பண்ணிட்டீங்க நீங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து. ஸோ இங்க ஈரானை திரும்ப நாங்கள் மீள் எழுப்பணும்ல, கட்டி எழுப்பணும்ல, இதுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய பைசா செலவாகல, இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அஞ்சாவது, ஹார்மூஸ். இந்த ஹார்மூஸ் ஷிப்பிங்கை ஃபுல்லாக செக்யூர் பண்ணணும் அப்படின்றாங்க. செக்யூர் பண்ணணும்னா அமெரிக்கா படையை அங்கே இறங்க சொல்றான்னு கேட்டீங்கன்னா அந்த முட்டாள்தனத்தை ஈரான் பண்ணாது. என்ன சொல்றாங்கன்னா, ஹார்மூஸ் எங்களுக்கானது, அதை நாங்க தான் செக்யூர் பண்ணணும், இதுக்கான கேரண்டி இருக்குல்ல, அதை நீங்க செக்யூர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வித்தியாசம் புரியுதாங்க? ஓகே. ஆறாவது கண்டிஷன், கடைசியா என்ன சொல்றாங்க, இப்ப இவ்வளவு தூரம் அடிச்சிருக்கீங்களா, நாங்களும் திருப்பி அடிச்சிருக்கோம்ல, இப்ப ஃபியூச்சர்ல நாங்க உங்களை திருப்பி அடிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க எங்களை தொடக்கூடாது. இப்ப இந்த போர் நடந்து முடிஞ்சிருது போறத ஓகே, நாங்க நிறுத்திக்கிறோம், ஆனா ஃபியூச்சர்ல ஒரு அட்டாக்கை கூட ஈரானுக்கு எதிராக நீங்க பண்ணக்கூடாது, இதுக்கான கேரண்டி நீங்க கொடுத்தணும்னு இப்படி 6 கண்டிஷன்ஸை ஈரான் முன் வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் அமெரிக்கா ஏத்துக்க ரெடியா இருந்தாலும் அமெரிக்கா முக்கியமா என்ன ஒன்றத்தை சொல்லும், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்பா அதை தூக்கிடு, நியூக்ளியர் ப்ரோக்ராமே இருக்கக்கூடாதுன்னு. இதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாதான் மற்ற இந்த 6 கண்டிஷன்ஸை பத்தி நம்ம கன்சிடர் பண்ண முடியும். எங்க வச்சிருக்காங்க இது ஆப்பு நம்மளுக்கு. ஓகே ரைட்டு, இதெல்லாம் பண்றாங்க. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்களா, ஹார்மூஸை ரீஓபன் பண்ணி விட்டுருவாங்களாமா. ஆனால் ஒரு கப்பல் அங்கே கிராஸ் பண்ணணும்னாக்கா 18 கோடி ரூபாய் கட்டணும், டோல் ஃபீன்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாரும் ஒத்துக்கணுன்றாங்க. ஏதோ ஈஸியான விஷயம் மாதிரி தெரியுதுல்ல மக்களே, அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா உலக நாடுகள் ஃபுல்லாக அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் திரும்பிட கோவத்தில், ஏன்பா ஹார்மூஸ் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, எங்கள் கப்பல்கள் பாட்டு ஈஸியாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்த்த வேலையில பாருங்கப்பா, ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபாய் கட்டணுமா, நாங்கள் எங்கே போய் அழுவுறதுன்ற மாதிரி தான் பல நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் மேலே கோவப்படும். இந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கௌரவத்தை கொஞ்சம் சரிக்கிற மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட். இது பெருசா வெடிச்சிடக்கூடாதுன்னு தான் ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு த்ரெட் பண்ணிட்டு இருக்காரு ஈரானை. ஓகே ரைட்டு. இந்த கத்தாரோட 2 LNG டேங்கர்ஸ் இந்த ஹார்மூஸ் பகுதி இருக்குல்ல, இதை கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்குங்க இந்த கான்ஃபிளிக்டான நேரத்தில். அதுவும் மாறு விஷயத்துல எப்படி தெரியுமா, அந்த 2 கப்பல்களும் ஒன்று பாகிஸ்தானோட கப்பலாம், இன்னொன்று சைனாவோட கப்பலாம், இப்படின்னு பிளாகை மட்டும் மாத்திட்டு அவங்க கடக்க ட்ரை பண்ணி வந்திருக்காங்க. IRGCயோட நேவி நல்ல மூட்ல இருந்துச்சோ என்னவோ தெரியல, அட்டாக் பண்ணல. ஏன்னா அவங்க தெரிஞ்சிருச்சு கத்தாரோட ஷிப்ஸ் அப்படின்ட்டு. தெரிஞ்சதும் அந்த 2 கப்பல்களுக்கும் வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க. வார்னிங்கை முன் வச்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல்கள் கிராஸ் பண்ண முடியல, திரும்ப போயிடுச்சு. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சுதா, உடனடியாக கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஷேக், இவரு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், இவருக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. ஃபோன் அடிச்சு அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல எந்த ஒரு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டார்கெட் பண்றது தப்பானது, கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன ப்ரோ, எவ்வளோ கட்ஸ் கத்தார் பிஎம்க்கு ஃபோன் பண்ணி அவரே கண்டிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அப்படி எடுத்துக்காதீங்க மக்களே, இது அரசியல் சதுரங்கம். அதாவது அமெரிக்கா தான் ஈரானோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொட போறோம்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கான கண்டனம் இது. அட் த சேம் டைம் ஈரான மிடில் ஈஸ்ட்ல ஃபுல்லா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தொட்டுட்டு இருக்காங்களே,
அதுக்கு ஸ்லைட்டான ஒரு கண்டம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஈரான் மனசை குளிர்விக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த அவரு பேசியிருக்காருங்க. இது எதுக்காக? ஹார்மூஸ்ல கத்தார் டேங்கர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரணும். அதுக்காக. புரிஞ்சுச்சு அந்த அரசியல்? ஓகே, ரைட். இந்த ஈரான்ல தொடர்ந்து நிறைய இடங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. அதில் இப்போ சமீபத்தில் அடிச்ச ரெசிடென்ஷியல் பில்டிங் ஒன்று, அதை தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது மனுஷனோட உடம்புல சதை எல்லாத்தையும் எடுத்துட்டு எலும்பு கூடு மட்டும் எப்படிங்க இருக்கும்? கிட்டத்தட்ட அது போலதான் இதோட காட்சி இருக்கு. ஸ்லைட்டா அப்படி 2 பில்லரை கொஞ்சம் எதனா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க வெறுங்கையில தொட்டாலே உழுந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பேலன்ஸ் இல்லாம பல கட்டடங்கள் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கு. ஈரான் காசு கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த கண்டிஷன்ஸ் நீங்க எதோ போடுறீங்க அமெரிக்கா சைட்ல. ரைட்டு, முதல்ல எங்க நாட்டை மறுசீரமைப்பு பண்ண, மீள் கட்டமைப்புக்கு உட்படுத்த காசை கொடுங்க எனக்கு திரும்ப திரும்ப கேட்கறாங்க பாருங்க. இதுக்காக தான் கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பில்டிங்ஸ் எல்லாத்தையும் திருப்பி நீங்க ரிப்பேர் பண்ணோம்னாக்கா அவ்வளவு ஈஸியான விஷயமா அது? ஈரானியன் விமன் இவங்களும் பரேட்ல கலந்துட்டு இருக்காங்க மக்களே. ஈரான்ல இருக்க பல பேரும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டணும், இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டணும், நம்ம நாட்டோட இறையாண்மை நம்ம தான் காக்கணும்னு அங்க இருக்க IRGCக்கு ஃபுல்லா சப்போர்ட்டை தெரிவிச்சிட்டு இருக்காங்களே ஈரான் மக்கள். அதுல பெண்களும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதான் உங்களுக்கு தெளிவா இந்த காட்சி உணர்த்துது. பாருங்க, துப்பாக்கியும் கையுமா இவ்வளவு பெரிய ஜீப்ல கெத்தா ஈரான் பெண்கள் சார்ந்து இது போல நம்ம அப்பப்பெல்லாம் பாக்குற வாய்ப்பு கிடைக்காதுங்க, எப்பயாச்சும் கிடைக்கும். அந்த வாய்ப்பு தான் இது. டெஹ்ரான்ல பதிவு பண்ணப்பட்ட காட்சி இது. என்னதான் ஈரான் இஸ்ரேல் கிட்டே அமெரிக்கா கிட்டே அடி வாங்கினாலும் திருப்பி அடிக்கிறதுலயும் ஈரானை சமாளிக்க முடியலங்க இஸ்ரேலால. ஒரு வழி ஆயிட்டு இருக்காங்க. இந்த காட்சி பதிவானது பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட இந்த ஹார்ட் ஹாஸ்டான் இருக்குல்ல, அங்க பதிவான காட்சி இது. அதாவது சைரன் சத்தம் கேட்டா போதும் அங்க இஸ்ரேலியர்கள் இப்படிதான் ஒன்னு ஷெல்டர்ஸ்குள்ள முடிஞ்சா ஓடி போயிருவாங்க, அப்படி ஷெல்டர்ஸ் இல்லைன்னா இருந்த இடத்துல படுத்துக்கிறாங்க ஃபுல்லா. இவங்களுக்கு புரியுது என்ன நடக்குதுன்ட்டு, ஆனா செல்ல பிராணிகளுக்கு புரியுமா? பாருங்க, மேல பார்த்து கத்திக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் என்ன நடக்குதுன்னு தெரியாம. இந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது மனுஷனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, மற்ற ஜீவராசிகளுக்கு அவ்வளோ பிரச்சனை. ஒரு பக்கம் ஹார்மூஸ்ல இந்த ஆயில ஸ்பில் ஆகுது பாத்தீங்களா கடல்ல, அது நீர்வாழ் உயிரினங்களுக்கு பிரச்சனை. தரையில பாத்தீங்கன்னா மிசைல் ட்ரோன்ஸ் அமிச்சு ஹிட் பண்றாங்கல்ல, அது மனுஷங்களோட சேர்த்து இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு. டான் கெய்ன், ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அமெரிக்காவோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோட சேர்மன் இவர் தான். இவர் தானே இது ஃபுல்லா இந்த கான்ஃபிளிக்ட முன்னின்று கொண்டு போயிட்டு இருக்காப்ல. இவர் பிரஸை சந்திச்சாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் பேசி முடிச்சதும் இவர்கிட்ட மைக்க கொடுத்துறாரு. இவர் பல விஷயங்களை பேசினாரு. சமீபத்துல ஈரான்ல அமெரிக்க விமானங்கள் சிக்கிச்சுன்னு நம்ம முந்தைய வீடியோல ஃபுல்லா வீடியோஸோடு பார்த்தோம் பாத்தீங்களா, அதை பத்தி தான் இங்க விளக்கம் கொடுத்திருக்காரு. அமெரிக்காவோட A-10 பிளேனு இது ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு போச்சு. அங்க ஈரானுக்குள்ள நம்மளோட ஏர்மேன் சில பேர் மிஸ் ஆனாங்களா, அவங்கள காப்பாற்றுறது ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு போச்சு. சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பைலட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவரை உயிரோடு நம்ம பத்திரமா மீட்டு கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த டைம்ல ஈரானை சேர்ந்த ஒரு கன்மேன் சொல்றது நீங்க லோக்கல்ல இருக்க பீப்புள் கூட சொல்லலாம். நம்ம முன்னாடி கணிச்சிருந்தோம்ல ட்ரைப் பீப்புள்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல, மேபி அவங்கள சொல்றான்னு தெரியல. ஈரான் கன்மேன் சுட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட இந்த A-10 பிளேனை பார்த்து. இதுக்கப்புறம் இந்த A-10 விமானம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஏதாவது நாடு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியில லேண்ட் ஆகி ஆகணும், அப்பதான் சேஃபா முடியும்னு அந்த அட்டம்ப்டை மேற்கொண்டோம். அந்த டைம்ல பைலட் சேஃபா எஜெக்ட் ஆயிட்டாரு, அந்த விமானத்துல எஜெக்ட் ஆயிட்டாரு. ஸோ இந்த A-10 இருந்த அவருக்கு எந்த உயிருக்கு ஆபத்தோ இல்லைன்றதை நாங்க இங்க தெரிவிச்சுக்கிறோம்னு அப்டேட் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாப்ல, இந்த ஃபர்ஸ்ட் பைலட்டை சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் செகண்ட் க்ரூ மெம்பர் இருக்கார்ல அவரை தேடி நம்ம திரும்ப அங்க களமிறங்கணும் ஈரானுக்குள்ள. இன்னொரு பக்கம் ஈரானியன்ஸும் தேடிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளோட வீரர்களை அவங்க தேடினாங்க. ஒரு வழியா அந்த செகண்ட் பர்சனை நாம வெற்றிகரமா உயிரோடு காப்பாத்திட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே ஏர் ஆர்மடான்னு சொல்றாரு. அதாவது கப்பல்கள் சார்ந்த ஆர்மடாவை ட்ரம்ப் அமுச்சு விட்டு இருந்தாரா, 2 பெரிய ஆர்மடா, இதே மாதிரி பெரிய விமான படை, அதான் ஆர்மடான்னு சொல்றேன். இதெல்லாம் ஓவர்சி பண்ணிச்சான். இப்ப இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் ஈடுபட போனாங்க US ஆர்மன்லாம், US ஆர்மனை காப்பாத்த US ஆர்மன்லாம் போயிருந்தாங்களே, அதை ஃபுல்லா ஆர்மடாவா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணது இந்த ஏர் ஆர்மடான்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார் ஃபைட்டர்ஸை நாம எப்பவுமே கைவிட மாட்டோம். அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி நாம மீட்டு கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எப்பவுமே சோரமே போக மாட்டாங்க. களத்துல இறங்குவோம், வெற்றிகரமா மிஷனை முடிப்போம், நாம இங்க அழைச்சிட்டு வருவோம். நம்மளோட அசட் எதனாங்க மாட்டிருக்கா அதை எடுத்துட்டு வருவோம். நம்ம வீரர்கள் சிக்கியிருக்காங்கன்னா அவங்க உயிரோடு பாதுகாத்து மீட்டு வருவோம். இது நம்மளுக்கு புதுசு இல்ல, இதுக்கப்புறமும் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒண்ணு உங்களுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சுச்சா மக்களே? அமெரிக்கன் ஏர்மேன் எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணப்படல, இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஏன்னா ரெஸ்கியூ பண்ணப்படலைன்றதுனாலதான் இந்த அளவுக்கு சூழல் வச்சுட்டு இருக்காங்க. ஈரான்ல எங்க இருக்காங்களோ அவங்க கடவுளை தான் வெளிச்சம். இன்னொரு பக்கம் CIA டைரக்டரான ஜான் ராட்க்ளிஃப் இந்த கெய்ன் பேசி முடிச்சாரா, முடிச்சதுமே இவர்கிட்ட மைக்க கொடுத்துறாங்க. இவர் பேசினாரு. எல்லாம் பெரிய பெரிய தலைங்க பாத்தீங்களா. இவர் என்ன சொல்றாரு, இந்த ஈரான்ல ரெஸ்கியூ ஆபரேஷன் போயிட்டு இருக்குல்ல, அது இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஆனா பல பேரும் ஏதோ அந்த மிஷனே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு இருக்கீங்களா,
அதெல்லாம் கிடையாதுங்க. ஃபெயில் ஆகல, இன்னும் போயிட்டு இருக்கு. ஏஜென்ட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் பர்சனலை நம்ம நாட்டுக்கு திருப்பி கொண்டு வரதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஸோ நம்மளோட முக்கியமான ஏஜென்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் நம்ம கிட்ட இருக்க முக்கியமான அசெட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் டெப்ளாய் பண்ணிருக்கோம். எங்க அந்த ஏர்மேனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, காணாம போன ஏர்மேனை ஈரான்ல காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இப்போ என்னால் இந்த ஆப்ரேஷனை பத்தி ஃபுல் பிளஜா எதுவும் சொல்ல முடியாது. எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். கடிகாரத்தை விட வேகமா நம்ம வீரர்கள், நம்ம மிஸ் ஆன வீரர்களை தேடி அவ்வளோ தூரம் ஆப்ரேஷன் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நாம தொடர்ந்து ஈரானியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம ஏர்மேன்லாம் இருக்காங்களே, நம்ம சர்ச் பண்ண போயிருக்க ஏர்மேன்லாம், இவங்க ரெஸ்கியூ பண்ணப்பட வேண்டிய ஏர்மேன் இருக்காங்களே, அவங்க இருக்கிற இடத்த ஈரான் மக்களுக்கே தெரியாத அளவுக்கு உள்ள புகுந்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஈரான் கிரவுண்ட்ல ஒரு ஹாலிவுட் படம் போயிட்டு இருக்க மாதிரி தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரைட்டு. இன்னொரு பக்கம் ஈரான், அவங்க மிடில் ஈஸ்ட் ஒரு வழியாக்காம ஓய மாட்டாங்க போல இருக்கு. இந்த குவைத்தில் இருக்க அலி அல் சலம் ஏர்பேஸ் இருக்குல்ல, அங்க இப்ப ட்ரோன்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. இப்ப நடந்திருக்க அட்டாக் இது. 15 அமெரிக்கன்ஸ் அங்க காயம் பட்டிருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. இதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா டியூட்டில திரும்ப ஜாயின் பண்ணிட்டாங்களாம். ஒரு 13 பேர்கிட்ட டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ லேசான காயம் மட்டும் தான் இருந்திருக்கு போல இருக்கு. சோஃபார், அதாவது இது வரைக்கும் இந்த வார் ஆரம்பிச்சிலிருந்து பாத்தீங்கன்னா 373 அமெரிக்கன் மிலிட்டரி பர்சனல் இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 373 பேர். இதுல 330 பேர் வரைக்கும் பாத்தீங்கன்னா டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலா இருக்கிறதாவும் அடுத்த கட்ட தகவல் வந்துகிட்டு இருக்கு. மீதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிகிச்சை போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மிடில் ஈஸ்ட் முழுக்க இனிமே பிரளயமாக போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஏன்னா டீலுக்கு நோன்னு தான் ஈரான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அமெரிக்காவை இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்களா. இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல நடத்த போற அந்த பிரளயம் இருக்குல்ல, அதை விட பெருசா ஈரான் மிடில் ஈஸ்ட் முழுக்க நடத்துறதுக்கு ரெடியா இருந்துகிட்டு இருக்கு. என்ன ஆக போதும்? அங்க இருக்க மக்கள் உஷாரா இருங்க. லோக்கல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, உங்க உயிரை பாதுகாத்துக்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.